ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். அழகாக பிரதர் பாடினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். நல்லவர் என்பதை இந்த உள்ளத்துல உணரும் போதுதான் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உள்ளத்திலிருந்து பாடல் வரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. உண்மையாய் உணர்ந்து பாடும்போது பாடலை நிறுத்தவே தோன்றாது. அதுதான் பாட்டு. பாடிக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். உண்மையாய் உணர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் வாசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். உண்மையாய் உணர்ந்து ஜெபிக்கும் போது வேலைக்கு போகணுமே, பரவாயில்ல, வேலைக்கு வேணா லீவ் போடலாம், ஜெபத்துக்கு லீவ் போட வேண்டாம் அப்படின்னு தோன்றும். இதுக்கு ஒரு ஆமீன் கூட யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நாங்க ஜெபத்துக்கு வேணா லீவ் போட்டுருவோம், வேலைக்கு முடியாது பாஸ்டர், நாங்க இருக்கிறது துபாய், எங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. எனக்கு தெரியாட்டாலும் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட தெய்வம் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவர் இயேசு நம் நடுவில் இருக்கிறதா விசேஷம். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை, அவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், அவர் இருக்கிற இடத்துல அற்புதம், அவர் இருக்கிற இடத்துல தேவைகள் சந்திக்கப்படும். அவர் தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் வந்தது போல என் ஆண்டவர் அனுப்பினதே இல்லை. இந்த காலை வேளையில நெருக்கங்கள், பலவிதமான குழப்பங்கள், மனதில் பாரங்கள், இதயத்தில் கவலைகள், பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கலாம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் இருதயத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர் நீங்கள் திரும்பி போகும்போது வேறு வழியாய் கர்த்தர் உங்களை அனுப்புவாராக. 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்லா கை தட்டி ஆண்டவரே இந்த காலை வேளையில ஓ ஹல்லேலூயா, உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்காய் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. வலது கையை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுக்காய் வாழ்ந்த நாட்கள் போதும். உமக்காய் வாழும் வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உமக்காக வாழ ஒரு வைராக்கியம் வேண்டும் ஆண்டவரே. உமக்காய் வாழ ஒரு வைராக்கியம். லார்ட் ஹெல்ப் us to have a zeal for you. உமக்காய் வாழும் ஒரு வைராக்கியம் எங்களுக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்காய் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் என்னில் வேணுமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் என்னில் வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை, சொந்த பலனை, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. கைதட்டி பாடுங்க. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. அசட்டை செய்த நாட்கள் என்னில் போதுமையா. அசட்டை செய்த நாட்கள் என்னில் போதுமையா. அனலாய் வாழும் வாழ்க்கை இன்றே வேணுமையா. அனலாய் வாழும் வாழ்க்கை இன்றே வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை கைதட்டி பாடுங்க. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. பகட்டாய் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா. பகட்டாய் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா. பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கை வேணுமையா. பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கை வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை கைதட்டி சத்தம். சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. எல்லாரும் பாடுவோம். சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. இருளில் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா. இருளில் வாழ்ந்த நாட்கள் என்னில். ஒளியில் வாழும் வாழ்க்கை இன்றே வேணுமையா. ஒளியில் வாழும் வாழ்க்கை இன்றே வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை, சொந்த பலனை நம்பின நாட்கள் போதுமையா. சுய அறிவை சார்ந்த நாட்கள். We praise your name. சொந்த பலனை, oh God, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
ராஜா, நீ நல்லவர், நீ பெரியவர், நீ போதுமானவர். எனக்காய் வாழ்ந்த நாட்கள் போதுமையா, எனக்காய் வாழ்ந்த நாட்கள் என்னில் போதுமையா. உமக்காய் வாழும் வாழ்க்கை என்று வேணுமையா, உமக்காய் வாழும் வாழ்க்கை என்று வேணுமையா, வேணுமையா. சொந்த பலனை நம்பின நாட்கள் தகப்பனே, எங்கள் சொந்த பலனை நம்பி நஷ்டப்பட்ட நாட்கள் முடியட்டும் ஆண்டவரே. சுய அறிவை சார்ந்த நாட்கள் முடியட்டும், சுய அறிவை சார்ந்த நாட்கள் போதுமையா. என்னை நீர் அறியாதிருந்தால் அழிந்து போயிருப்பே. எங்க வாழ்க்கையில இயேசு மட்டும் வரலன்னா நான் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன். 2 வயது குழந்தை என்னை தூக்கி கொண்டு என் தாயார் 1 வருடம் தெருவில் பிச்சை எடுத்தார்கள். இயேசுவை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த என் தாயார், என் தகப்பனாருக்கு ஒருவர் சூனியம் பண்ணினதுனால திடீரென்று வந்த சுனாமியை போல சூனியம் எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கினது. என் தகப்பனாருக்கு பைத்தியம் பிடித்தது. ஒரிசாவில் ரயில்வேல டிரைவராக இருந்தார் என் தகப்பனார். பணம், பொருள், நிலம், சொத்து எல்லாம் இருந்த எங்க வாழ்க்கையில. ஆனால் திடீரென்று வந்த ஒரு சுனாமி, கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள், கிறிஸ்துமஸின் சந்தோஷம் மறைவதற்குள் ஒரு பெரிய சோகம் உருவானது போல எங்க வாழ்க்கையில சூனியம் என்கிற சுனாமி வந்தது. பைத்தியம் பிடித்த என் தகப்பனார் வெட்டி போட்ட மரம் போல கீழே விழுந்தார். எல்லாம் இழந்தோம். வாழ்க்கையில் உலகத்தில் எதுவுமே நிலையில்லை, எதுவுமே நிரந்தரம் அல்ல. we have lost everything. எல்லாம் போனது. எல்லாம் போன போது எல்லாரும் போய்விட்டார்கள். அதுதான் வாழ்க்கை. எல்லாம் போனது, எல்லாரும் போனார்கள், தனிமரமானோம். மருத்துவ சிகிச்சைகள் கை கொடுக்கவில்லை. மந்திரங்கள், பூசைகள், கோயில் குளங்கள், ஸ்நானங்கள், பக்தி, வேதங்கள் கை கொடுக்கவில்லை. அதிகாலை 3 மணிக்கு எழுந்து குளிரும் பாராமல் குளித்து ஈர துணியோட சாமிக்கு முன்னால நின்று பாலை ஊற்றி பாலாபிஷேகம், பூக்களை போட்டு புஷ்பாபிஷேகம், நெய்யை ஊற்றி நெய்யபிஷேகம், இவையெல்லாம் செய்து வந்த ஒரு அர்ச்சகருடைய மகள், தாத்தா குடிமை வைத்து பூணூல் போட்ட ஐயங்கார், இயேசுநாதர் எங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் எல்லாம் தெரிந்திருந்தும் வாழ்க்கையில் இந்த சூனியம், இந்த சுனாமியை போல வந்த போது வாழ்க்கை சீரழிந்தது. we have lost everything. வாழ்க்கையின் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தாயார். கை குழந்தையாக என்னை ஒரு பக்கம், பைத்தியம் பிடித்த புருஷனாக என் தகப்பனாரை மறுபக்கம் வைத்துக் கொண்டு எங்கே போவேன்? I don't know where to go, I don't know what to do. என்ன செய்யன்னு தெரியல, எங்க போகன்னு தெரியல, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது என்று தெருவில் நிற்கிறார்கள். தண்ணீர் குடிக்க ஒரு டம்ளர் வீட்டில் இல்ல, சாப்பிட ஒரு பிளேட் இல்ல, எல்லாம் இழந்தோம். காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒருவேளை யாரோ ஒருவர் எல்லாம் இழந்து, ஆர் யூ ஹோப்லெஸ் திஸ் மார்னிங்? நம்பிக்கை இல்லாம நிக்கிறீங்களா? நான் இருக்கிறது ஷார்ஜா, நான் இருக்கிறது வெளிநாடு, என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை. வெளியே சிரிக்கிறேன், என உள்ள அழுகிறது. எப்படி வாழ போறேன்? எப்படி குடும்பம்? எப்படி எதிர்காலம்? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியலையே, என்ன செய்ய போறேன்? யூ ஆர் கன்ஃபியூஸ் திஸ் மார்னிங். நீ குழப்பத்தோடு இருக்கிறாய், உன் உள்ள அழுது கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு பதில் வருமா? என்ன செய்ய போகிறேன்? வாட் இஸ் மை ஃபியூச்சர்? என் எதிர்காலம் எப்படி? யூ ஆர் broken. உள்ள உடைந்து அழுது கொண்டு பல கேள்வியோடு இந்த ஆறாவது உட்கார்ந்து இருக்கிறாய் வாலிபனே. எங்க வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. எங்க போகன்னு தெரியல, என்ன செய்யன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில வாழவே வழி இல்லாத என் தாயார், 2 வயது குழந்தை என்னை தூக்கி கொண்டு பைத்தியம் பிடித்த தகப்பனாரை வீட்டில் விட்டு விட்டு வீடு வீடாக சென்று சேலையின் முந்தானியை பிடித்து பிச்சை எடுத்தார்கள். பிச்சை எடுத்தா தான் சாப்பிட முடியும் என்று அந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில் தெருவில் நின்றேன் நான். என் தாயார் என்னை தூக்கி கொண்டு தெரு தெருவாய் அலைந்தார்கள். அப்படிப்பட்ட தெருவில் நின்ற எங்களை இயேசு மட்டும் அறியலன்னா இன்றைக்கு இந்த மேடை இல்லை, இந்த கூட்டம் இல்லை, மைக் இல்லை, இந்த சபை இல்லை. ஆனா இயேசு வாழ்க்கையில வந்தார். கைத்தட்டலாமா? கர்த்தருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? இயேசு வந்தார். ஒரு இயேசுநாதர் கோயில் இருக்கு, போமா, உன் புருஷனை கூட்டிட்டு போ, பிள்ளைய கூட்டிட்டு போ. இயேசுவை நம்பு, அவர் வாழ வைக்கிற தெய்வம். அவர் ஒருவருக்கும் பாரமானவர் அல்ல. இயேசு உனக்கு பாரமானவர் அல்ல. உன் பாரத்தை நீக்கு